வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இகாமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும். சோ இந்த மாதிரியான A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன, ஜிஎஸ்டில பேசிக்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஜிஎஸ்டி வேணுமா, சோ ஜிஎஸ்டி யார் எடுக்கணும், யாருக்கு ஜிஎஸ்டி தேவைப்படாது, சோ இந்த டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ எல்லா டீடைல்ஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. சோ பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எடுத்திருப்பாங்க. சோ ஜிஎஸ்டி இருந்தாதான் அவங்க அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சோ அப்படி ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டில பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்திரலாம். சோ ஜிஎஸ்டி பேசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the goods and services tax is a value added tax levied on most goods and services sold for domestic consumption. So goods and services tax, நீங்க சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்ல நீங்க சர்வீஸ் பண்ற ஒரு சர்வீஸ்க்கோ கவர்மெண்ட்க்கு நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க. சோ அந்த பேஸ் பண்ணி தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இது வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்க ஏதாவது ஒரு சர்வீசஸ் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். சோ அப்படி பே பண்ற டாக்ஸ் எப்படி எல்லாம் நீங்க பே பண்றீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ the GST is paid by the customers but it is remitted to the government by the businesses selling the goods and services. சோ நீங்க சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குமே ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணுவீங்க. சோ அந்த ஜிஎஸ்டியை வந்து டைரக்டா பே பண்ண மாட்டீங்க. சோ நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட்ஸோட பிரைஸோட அலாங்ட் வித் இந்த ஜிஎஸ்டியும் கவர்மெண்ட்டுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. சோ அதுதான் இதுல இருக்கிற ஒரு ஃபார்முலா. அதாவது எந்த ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நீங்க டைரக்டா போயிட்டு இந்த ப்ராடக்ட் இந்த ஜிஎஸ்டி நான் பே பண்றேன் அப்படின்னு நீங்க பே பண்ண மாட்டீங்க. நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட்ஸோடயே இல்ல நீங்க சேல்ஸ் பண்ற சர்வீஸோடயே உங்களுடைய அந்த பிரைஸ் வேல்யூவோடய அட்டாச்சா தான் இந்த ஜிஎஸ்டியை நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்க. சோ அதுதான் ஜெனரல் கான்செப்ட், அதுதான் ஜிஎஸ்டி. சோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்களுக்கும் இதுதான் பேசிக்ஸ். சோ ஜிஎஸ்டி அப்படின்னா நீங்க சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு சர்வீஸ்க்கான டாக்ஸை நீங்க கவர்மெண்ட்க்கு பே பண்றீங்க. அதே சமயம் நீங்க பே பண்ற டாக்ஸ் டைரக்டா இல்லாம உங்களுடைய ப்ராடக்டோட பிரைஸ் வேல்யூவோட ஆடடாவே பே பண்றீங்க. சோ அப்படி பே பண்ற டாக்ஸ் எல்லாமே வேஸ்டா போகாது. இன்கேஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண டாக்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வேல்யூ எடுத்துக்கலாம். சோ அதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்டா பாக்குறது. சோ எந்த ஒரு மணியுமே நீங்க ஜிஎஸ்டி நான் பே பண்ணிட்டே இருக்கேன், அந்த மணி எனக்கு வேஸ்டா போகுது அப்படின்னு நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க பே பண்ற ஒரு டாக்ஸுக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க பே பண்ற டாக்ஸ்ல இருந்து டெபிட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதுதான் இது ஒரு பேசிக் கான்செப்ட். சோ இதுதான் ஜிஎஸ்டி. இது ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் அதை நீங்க சேல் பண்றீங்க. சோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸை நீங்க சேல் பண்ணீங்க. சோ சேல் பண்ணும்போது யாருக்கு சேல் பண்ணீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தான் உங்க ப்ராடக்ட் சேல் பண்ணுவீங்க. சோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணும்போது நீங்க அந்த ப்ராடக்டோட பிரைஸ் பிளஸ் டாக்ஸ் பிரைஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நீங்க கவர்மெண்ட்க்கு டாக்ஸா ஜிஎஸ்டியா நீங்க பே பண்றீங்க. சோ இதுதான்
ஜெனரல் கான்செப்ட். உங்க ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் சேல்ஸ் பண்றீங்க, அது ஒரு கஸ்டமருக்கு பண்றீங்க. சோ அந்த பிரைஸ் வேல்யூவோட ஜிஎஸ்டியை சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்க. சோ இதுதான் ஃபார்முலா ஆஃப் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வந்தாங்க? சோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அவங்க தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்மை கொண்டு வந்தாங்க 1999ல. அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் அட்வைசரி அந்த டீமோட சேர்ந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு காமனா இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஃபார்முலாஸ் இந்த பேசிக்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு அந்த ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு இஸ் ஜிஎஸ்டி கால்குலேட்டட். சரி, ஓகே, ஜிஎஸ்டி ஒரு ப்ராடக்ட் நான் சேல் பண்றேன், அதுக்கு ஒரு சர்வீஸை சேல் பண்றேன், பிளஸ் டாக்ஸ் ஆட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஹவு இஸ் ஜிஎஸ்டி கால்குலேட்டட். ஸோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் அப்பயும் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சர்வீஸை உங்க கஸ்டமருக்கு சேல் பண்றீங்க, பிளஸ் அந்த சேல்ஸ் பண்ற வேல்யூவை கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ அப்படி டாக்ஸ் பே பண்ற போது டைரக்டா டாக்ஸை போய் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறது கிடையாது. நீங்க சேல் பண்ற ப்ராடக்டோடயோ இல்ல ஒரு சேல் பண்ற உங்களுடைய சர்வீஸோடய அலாங் வித் தான் டாக்ஸ் பிரைஸ் இன்க்ளூடடா நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்க ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் 1000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 18%. 18% டாக்ஸ் அப்படிங்கிறது நார்மலா ஜென்ரலா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே 18% அப்படிங்கிறது ரேண்டம் டாக்ஸ் பிரைஸா இருக்கு. இது மட்டும் இல்லாம 5%, 12% இந்த மாதிரியான டாக்ஸ் பிரைஸ் ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு சர்வீஸ் வேரி ஆகும். ஸோ 18 அப்படிங்கிறது ரேண்டமா கால்குலேட் பண்றது. ஸோ 1000 ருபீஸ் ப்ராடக்ட்டுக்கு 18% டாக்ஸ் போட்டாங்க அப்படின்னா ப்ராடக்டோட பிரைஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 1180 இருக்கும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 1000 ருபீஸ் இன்ட்டு 18/100. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நீங்க டாக்ஸை கால்குலேட் பண்றது. ஸோ 18% இல்லாம வேற பர்சன்டேஜ் நம்பர்ஸ் வேற நம்பர்ஸ் நீங்க போட்டீங்கன்னாலும் உங்க டாக்ஸ்க்கு ஏத்த மாதிரியான பிரைஸ் வேல்யூ இங்க வேரி ஆகும். ஸோ 1000 ருபீஸ் ப்ராடக்ட் அப்படின்னா டாக்ஸோட சேர்த்து 1180க்கு தான் நீங்க கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவீங்க. ஸோ இன்டைரக்டாவே கஸ்டமர்ஸ் டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க, நீங்களும் இன்டைரக்டாவே உங்களுடைய ப்ராடக்ட்டை டாக்ஸோட சேர்த்து தான் கஸ்டமருக்கு சேல் பண்றீங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்றாங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே. ஸோ சேல் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு செட்டில் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்படி கால்குலேட் பண்ற டாக்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் என்ன அப்படின்னா நீங்க உங்க கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்றீங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அவுட்புட் டாக்ஸ், நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸ். பர்ச்சேஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் பர்ச்சேஸ். ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க வேற யார்கிட்டயாவது இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க ஒரு அமௌண்ட் டாக்ஸா பே பண்ணுவீங்க, அதுதான் பர்ச்சேஸ் டாக்ஸ். அது வந்து இன்புட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட்புட் டாக்ஸ் வந்து நீங்க ஒரு 1 lakh ருபீஸ்க்கு ஒரு 1 month நீங்க சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்க 75,000க்கு டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து டாக்ஸ் மட்டும்தான், ப்ராடக்டோட பிரைஸ் கிடையாது. ஸோ ஒரு மந்த்லி சேல் உங்களுக்கு 1 lakh டாக்ஸ் மட்டுமே வருது அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 75,000 ருபீஸ் நீங்க டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும் நீங்க ஃபைல் பண்ணா போதும். ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸ் பேயபிள். அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் சேல் ஆயிருக்கு டாக்ஸ்க்காக. ஒரு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டாக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க டாக்ஸை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸஸா இருக்கிற சேல்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட் டாக்ஸ் எக்ஸஸா எவ்வளவு இருக்கோ அது மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுதான் டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸ் பேயபிள். ஸோ சேல்ஸ் டாக்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் டாக்ஸ். ஸோ சேல்ஸ் டாக்ஸ் 1 lakh போயிருக்கு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி 75,000 பே பண்ணிருக்கீங்க. ஸோ ரிமைனிங் 25,000 மட்டும் நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ணா போதும். ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஸோ கன்ஃபியூஷனா தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இதுதான், அவுட்புட் டாக்ஸ் அண்ட் இன்புட் டாக்ஸ். அவுட்புட் டாக்ஸ்னா நீங்க பண்ற சேல்க்கு நீங்க பே பண்ற டாக்ஸ். இன்புட் அப்படிங்கிறது நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் நீங்க பே பண்ற டாக்ஸ். ஸோ டாக்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது எந்த அமௌண்ட் நீங்க ஃபைல் பண்றீங்க, டாக்ஸ் பே பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த டீடைல்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிலையுமே டைப் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க.
ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா 3 டைப்ஸ் தான், எக்ஸ்ட்ரா ஒன்னு நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஐஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனா இன்டர் ஸ்டேட் சப்ளை, அதாவது அவுட்டர் தமிழ்நாடு. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை தமிழ்நாடுல இருந்து சேல் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்டேட்ஸ், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, டெல்லி, இந்த மாதிரியான அதர் ஸ்டேட்ஸ்க்கு நீங்க உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் ஐஜிஎஸ்டி. ஸோ அந்த ஐஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இந்த ஸ்பெசிபிக் பர்டிகுலர் டீடைல்ஸோட தான் நீங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சப்ளை பண்ணும்போது இந்த டேக்ஸ் நீங்க பே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாங் வித் 1+1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் தமிழ்நாடு, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளவே, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சென்னையில இருந்து சேல் பண்றீங்க அப்படின்னா மதுரை, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு, அதாவது உங்க ஸ்டேட்டுக்குள்ளவே தமிழ்நாட்டுக்குள்ளவே வேற வேற பிளேஸ்க்கு நீங்க உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது அதுக்காக டாக்ஸ் கால்குலேட் பண்றது தான் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போ ஐஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees ப்ராடக்ட்டுக்கு 18% டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா 180 rupees வரும். ஸோ அந்த 180 rupees அப்படிங்கிறது ஒரே டாக்ஸா கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கம்பைன்டான டாக்ஸஸ். ஸோ சென்ட்ரல் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் பிளஸ் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ கம்பைண்டா தான் இந்த டேக்ஸ் நீங்க பே பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணுவீங்க. ஸோ ஐஜிஎஸ்டி 18% அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சேல் பண்ணும்போது சிஜிஎஸ்டி ஒரு 9%, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 9%, ஓவராலா 18%. ஸோ அந்த 18% டாக்ஸையே நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கிற கொஞ்சம் டிஃபரன்சியேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி செட்டில் ஆகுது அமௌண்ட் அப்படின்னு ஒன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியில பண்ற சேலு. அண்ட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா வித்தின் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு வேற வேற டேர்ம்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டியில இருக்கு. பட் இதுதான் தமிழ்நாட்டுக்கு வெளியில நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி பே பண்ணும். தமிழ்நாட்டுக்குள்ளவே சேல் நடந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு டாக்ஸையும் கம்பைண்டா பே பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாம யூஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கு. ஸோ யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பர்டிகுலரான டாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது ஃபார்முலா வேற. ஸோ இது இவ்வளவுதான் ஜிஎஸ்டியில டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் 2 தான், ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹூம் நீட்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்கணும், யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி மேண்டட்டரி அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி தேவை, யாரெல்லாம் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 கேட்டகரியில லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 40 lakhs. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஆனுவல் டர்ன் ஓவர் 40 lakhsக்கு மேல உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஜிஎஸ்டியை அப்ளை பண்ணணும், ஜிஎஸ்டி இருக்கணும். ஸோ இருந்தாதான் அந்த பிசினஸ்க்காக பர்டிகுலர் ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் எனக்கு 40 lakhsக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா யுவர் சப்ளையர் வாண்ட்ஸ் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் டு சப்ளை கூட்ஸ் டு யூ. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒருத்தங்க கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த சப்ளையர் உங்களுக்கு ப்ராடக்ட்டை சப்ளை பண்ற சப்ளையர் உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தான் நான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் மேண்டட்டரி. ஸோ எதுக்காக சப்ளையர் ஜிஎஸ்டி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ளையருக்கு அது வந்து ஒரு சேல். ஸோ அவருடைய ப்ராடக்ட்டை உங்ககிட்ட சேல் பண்றாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் அமௌண்ட் அவருக்கு பே பண்ணுவாரு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் அமௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நடக்கும்போது அவர் சேல்ஸுக்கு பே பண்ற டாக்ஸ் ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் அவர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது அது பர்ச்சேஸ் டாக்ஸ்ல அவர் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிடீம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 1,75,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் சப்ளையர் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. ஸோ அப்பதான் அவங்க சேல்ஸ் பண்ற அந்த டாக்ஸ் வேல்யூவை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ரிடீம் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். அதுக்காக அவங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கிறவங்க கிட்ட தான் நான் கூட்ஸ் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் மேண்டட்டரி.
அண்ட் தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா யூ வாண்ட்ஸ் டு ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ உங்க பேங்க்ல உங்க நேம்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இப்ப கேக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும்போது பிசினஸ்க்கு எப்படி சோர்ஸ் ஆகுது, என்ன பிசினஸ் ரன் பண்றீங்க, ஸோ அந்த டீடைல்ஸ்க்காக ப்ரூஃப் கேட்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா பேங்க்லயுமே பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேண்டட்டரியா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க்ல கேட்டாங்க அப்படின்னாலும் உங்க பிசினஸ்க்கு ஜி சர்டிபிகேட் நீங்க எடுக்கணும். ஸோ இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த்ல இருந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ் வித் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஏற்கனவே சொன்னதுதான், இன்டர்ஸ்டேட் தமிழ்நாடு விட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐஜிஎஸ்டி ஃபார்ம்ல அந்த டாக்ஸ் வந்துடும். ஸோ அந்த டாக்ஸ் கால்குலேஷனுக்காக கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கணும். ஸோ வித்தின் தமிழ்நாடு பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் தேவை கிடையாது. ஸோ அவுட்டர் ஸ்டேட் நீங்க பண்றீங்க, தமிழ்நாடு விட்டு வெளியில நீங்க ப்ராடக்ட் சேல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி மேண்டட்டரி. அது மட்டும் இல்லாம டூயிங் பிசினஸ் வித் எனி இ காமர்ஸ் பிசினஸ் போர்ட்டல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இ காமர்ஸ் பிசினஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளோஸ் மாதிரியான ஷாப்பிங் பேனல் இருக்கு, ஷாப்பிங் போர்ட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இ காமர்ஸ் பிசினஸ் இது மட்டும் இல்லாம ஓவராலாவே ஆன்லைன் செல்லிங்ல என்ன பிசினஸ்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் மேண்டட்டரி. ஸோ பிசினஸ் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ எந்த இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி மேண்டட்டரி. ஸோ இந்த 5 கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி மேண்டட்டரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்கணும், யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி மேண்டட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி மேண்டட்டரி கிடையாது, ஸோ ஹூ டோன்ட்ஸ் நீட், அவங்களுக்குலாம் தேவையே இல்லை அப்படிங்கிறது. அந்த கேட்டகரியிலையும் நான் ஒரு 5 டீடைல்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 20 lakhs. ஸோ உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஆனுவல் டேர்ன் ஓவர், உங்க பிசினஸ் ஆகட்டும் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும், நீங்க 20 lakhsக்குள்ளதான் உங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. ஸோ பரவாயில்ல எனக்கு 20 lakhs இருக்கு பட் நான் எனக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும்ட்டு நான் விரும்புறேன், என்னோட விஷ் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ இது அப் டு யூ. ஸோ 20 lakhsக்கு பிலோ இருந்துச்சுன்னா தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தேவை, நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பிசினஸ். இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க, சேல் பண்றீங்க, இல்ல நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவை கிடையாது. அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்டரி கிடையாது. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கமிஷன் ஏஜென்ட். ஸோ அவங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. இப்போ கமிஷன் ஏஜென்ட் அப்படின்னா மிடில் இருக்கவங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி செகண்ட் கஸ்டமருக்கு சேல் பண்றவங்க. ஸோ ஒரு மீடியேட்டரா இருந்து ஒரு கமிஷன் பேசிஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் இருந்து வாங்கி ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றாங்க, அக்ரிகல்ச்சரல் ஓரியன்டான பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா எனி இண்டிவிஜுவல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். பாத்தீங்கன்னா இப்போ ஆடிட்டர், டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நிறைய ஆன்லைன்ல சர்வீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ், இப்போ ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆடிட்டர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா ஸோ அவங்களுடைய சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த சர்வீஸ்க்கு டாக்ஸஸ் கிடையாது. ஸோ எனி இண்டிவிஜுவல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க பண்ற சர்வீஸ்க்கு ஸ்பெஷலா டாக்ஸ் கிடையாது. ஸோ இவங்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, தேவையில்லை. அண்ட் நான் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ப்ராடக்ட்ஸ் டோன்ட் நீட் ஜிஎஸ்டி. நான் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்டரி கிடையாது. அதே சமயம் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ப்ராடக்ட்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவையில்லை, எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புக்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன். ஸோ நீங்க ஒரு சேல் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் புக்ஸ் சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இந்த 5 கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி மேண்டேட்டரி கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்னவங்களுக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணியிருக்கிற பேசிக் கொஸ்டின்ஸ். ஓவராலாவே இந்த வீடியோஸ்ல நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் ஆகுது, அண்ட் யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்கணும், யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த டீடைல்ஸ் தான். ஸோ இப்போ ஜிஎஸ்டி பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஓவராலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.